வணக்கம் 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 மக்களே. 99% ஆஃப் த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இண்டஸ்ட்ரியல் பிரிண்டர் அப்படின்ற ஒரு பிரிண்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிரிண்டரை சர்வீஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் இன்ஜினியருக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கனடாவில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான வீடியோ அண்ட் தென் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ தட் இப்போ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இப்போ டைம் இல்லைன்னா வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு லேட்டராக ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பாருங்கள். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கனடாவில் உள்ள மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஹெல்த் கேர் ரிலேட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றின வீடியோஸ் தான் இந்த சேனலில் நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ சேனல் உள்ள இருக்க எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வீடியோ உங்களுடைய பேக்ரவுண்டில் இருக்கும். ஸோ தட் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் அரௌண்ட் 7 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். அந்த 7 டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் பிரிண்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன் ஒரு இண்டஸ்ட்ரியல் பிரிண்டர் சர்வீஸ் இன்ஜினியராக உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். தேர்ட் ஒன் ஆஸ் அ சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபோர்த் ஒன் அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன தேவைப்படும். ஃபிஃப்த் ஒன் ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லைனில் உங்ககிட்ட இருக்கணும். சிக்ஸ்த் ஒன் கனடாவில் ஒரு பிரிண்டர் சர்வீஸ் இன்ஜினியருக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும். செவன்த் ஒன் கனடாவில் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூமில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்யூமி டிப்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் இண்டஸ்ட்ரியல் பிரிண்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி இப்போ இருக்கிற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இந்த இண்டஸ்ட்ரியல் பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 99% எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வச்சுருப்பாங்க. இந்த பிரிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அந்த ப்ராடக்டில் மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட், பேட்ச் நம்பர் அப்படின்ற சில இன்ஃபர்மேஷனை அந்த ப்ராடக்டில் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரியான மெசேஜை பிரிண்ட் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரியல் பிரிண்டர். இந்த பிரிண்டிங் மெசேஜை மோஸ்ட்லி ஒரு பாட்டில் மேலேயோ இல்லை ஒரு காட்டன் பாக்ஸ் மேலேயோ இல்லை ஒரு கவர் மேலேயோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரியான இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இண்டஸ்ட்ரியல் பிரிண்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியல் பிரிண்டர் வந்து மோஸ்ட்லி இங்க் ஜெட் இல்லைன்னா லேசர் டெக்னாலஜியில் ஒர்க் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரியல் பிரிண்டரோட மார்க்கெட் லீடர்ஸ் வேர்ல்டு வைடு யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமினோ, மார்க்கம், வீடியோ ஜெட் மாதிரியான பிராண்ட் தான் வேர்ல்டு வைடு இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் பிரிண்டரை சப்ளை பண்ணுறாங்க. இதை தவிர்த்து லோக்கல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் பிரிண்டர்ஸும் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் இப்போ நான் மேலே சொன்ன இந்த 3 பிராண்டட் இண்டஸ்ட்ரியல் பிரிண்டரில் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பிராண்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ண லோக்கல் பிராண்ட் பிரிண்டர் இருந்தாலும் அந்த நேமையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் டாபிக் ஒரு இண்டஸ்ட்ரியல் பிரிண்டர் சர்வீஸ் இன்ஜினியராக உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பிரிண்டர் சர்வீஸ் இன்ஜினியராக உங்களுடைய மெயின் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன், கமிஷனிங், டெஸ்டிங், சர்வீஸ் அண்ட் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். இதுதான் மேஜர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய கம்பெனிலேருந்து உங்களுடைய கிளைண்ட் ஒரு பிரிண்டர் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிரிண்டரை நீங்கள் உங்களுடைய கிளைண்ட் ஃபெசிலிட்டியில் போயிட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். உங்களுடைய கிளைண்ட் அந்த பிரிண்டரை எந்த ப்ராடக்ட் இல்லைன்னா எந்த லைனில் இன்ஸ்டாலேஷன் பண்ண ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த லைனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த பிரிண்டரை உங்களுடைய கிளைண்ட்டோட ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்டிங்கை அந்த ப்ராடக்ட் மேலேயோ இல்லை ஒரு கேஸ் மேலேயோ பிரிண்ட் பண்ணணும். ஒன்ஸ் அந்த பிரிண்டிங் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா அந்த பிரிண்டரை ப்ரொடக்ஷன் லைனில் டெஸ்டிங் பேஸில் போட்டு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணணும். ஒன்ஸ் டெஸ்டிங் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா கிளைண்ட்டோட எம்ப்ளாயீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன்லேருந்து சூப்பர்வைசர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் டீம்லேருந்து மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ், மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன்ஸுக்கு நீங்கள் அந்த எக்யூப்மெண்ட்டை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அண்ட் பேசிக் சர்வீஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரைனிங்கும் நீங்கள் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய கமிஷனிங் ஆக்டிவிட்டீஸ் முடிச்சுட்டு மிஷினை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரிண்டருக்கு நீங்கள் ஒரு ப்ரீ பிளான்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஷெடியூல் பண்ணி அந்த பிரிண்டரை எவ்ரி 3 மந்த்ஸோ இல்லை 6 மந்த் இல்லைனா இயர்லி ஒன்ஸ் போயிட்டு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒன் உங்களுடைய 60 to 70% ஆஃப் த ஜாப் வந்து மோஸ்ட்லி சர்வீஸ் கால் அண்ட் பிரேக் டவுன் கால்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த பிரிண்டர் பை மிஸ்டேக் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனாலோ, இன்கேஸ் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியில் அதை மிஸ்ஹேண்டில் பண்ணி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா
நீங்கள் போயிட்டு ஒரு பிரேக் டவுன் கால் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஜாப் தான் ஒரு சர்வீஸ் இன்ஜினியருக்கான சேலஞ்சிங்கான ஜாப். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் டவுன் காலோ இல்லை சர்வீஸ் காலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ ஒன்றாலும் வரும். ஸோ தட் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் உங்களுடைய ஒர்க் டைம் வந்து சில டைம் எக்ஸ்டெண்ட் ஹவரில் போயிட்டுருக்கும். அண்ட் கனடாவில் ஒரு பெரிய பெனிஃபிட் எ சர்வீஸ் இன்ஜினியர், உங்களுடைய 8 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ ஹவர் ஒர்க் பண்ணுறீங்களோ மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் கம்பெனி வந்து டபுள் த டைம் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற சேலரியை விட சம்டைம் நீங்கள் பார்க்குற அந்த எக்ஸ்ட்ரா ஹவரில் ஏர்ன் பண்ணுற மணி பெரிய அமௌண்ட் உங்களுடைய சேலரியில் வரும். ஸோ ஆஸ் அ சர்வீஸ் இன்ஜினியராக உங்களோட மேஜர் ரோல் இன்ஸ்டாலேஷன், டெஸ்டிங் அண்ட் சர்வீஸ் இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணுவீங்க. ஆஸ் அ சர்வீஸ் இன்ஜினியராக உங்ககிட்ட கண்டிப்பாக நல்ல ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் ப்ராடக்ட் டிசைன் மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து இங்கே இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. தேர்ட் பாயிண்ட், ஆஸ் அ சர்வீஸ் இன்ஜினியராக நீங்கள் கனடாவில் ஒர்க் பண்ணணுன்னா இங்கே இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்ப்பாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் பிரிண்டர் மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டில் ஒர்க் பண்ணுறதால நீங்கள் ஒரு பிஇ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லைனா மெக்காட்ரானிக்ஸ் மாதிரியான இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். ஈவன் நீங்கள் ஒரு டிப்ளமா கேண்டிடேட்டாக இருந்தால் வித் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரியான ஜாப் டைட்டிலுக்கு நீங்கள் கனடாவில் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் அவுட் சைட் கனடாவிலேருந்து முடிச்சிருந்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷனை ஈக்குவலன்ட் டு கெனடியன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுக்கான க்ரெடென்ஷியல் அசஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஃபோர்த் பாயிண்ட், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஆஸ் அ சர்வீஸ் இன்ஜினியராக நீங்கள் ஒரு 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கும்போது உங்ககிட்ட அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக ஒரு எம்ப்ளாயர் என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு லீடிங் பிராண்ட் பிரிண்டரில் ட்ரைனிங்கோ இல்லை சர்டிஃபிகேஷனோ முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். அண்ட் சிஆர்எம், இஆர்பி மாதிரியான அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் சர்வீஸ் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய சிஎம்எம்எஸ், சர்வீஸ் ரிப்போர்ட் அப்ளிகேஷன் மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சம்டைம் ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட ஒரு நியூ பிரிண்டருக்கான கான்ஃபிகரேஷன் கேட்டாங்கன்னா அந்த பிரிண்டரை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி அதுக்கான கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி அந்த கொட்டேஷனை கிளைண்ட்க்கு சப்மிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தான் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக இங்கே இருக்க எம்ப்ளாயர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஃபிஃப்த் ஒன், இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூமில் இங்கே இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸ் பிரிண்டிங், இன்ஸ்டாலேஷன்ஸ், கமிஷனிங் அண்ட் டெஸ்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக உங்களுடைய ரெஸ்யூமில் செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கனடாவுக்கு மூவ் ஆகுறீங்கன்னா இந்த மாதிரியான ஃபீல்டில் அட்லீஸ்ட் 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு கனடா மாதிரியான கண்ட்ரீஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்ஸ்த் ஒன், ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ். நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக கனடாவில் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயர்ஸ் உங்களுக்கான சேலரி அண்ட் பெனிஃபிட்டை மோஸ்ட்லி நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான லெவலுக்கு தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டென்டல், மெடிக்கல் மாதிரியான இன்சூரன்ஸை கவர் பண்ணுவாங்க. ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ்க்கான கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. வெக்கேஷன் டே, சிக் ஹாலிடே, மெட்டர்னிட்டி லீவ்ஸ் மாதிரியான கெனடியன் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் லீவ் எல்லாம் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். சேலரி அப்படின்னு கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்கள் எந்த ரீஜியனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பொறுத்து தான் உங்களோட சேலரி ஃபிக்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹைலி டிமாண்ட் இருக்கிற ஒரு ப்ரொவின்ஸில் போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சேலரி நல்ல ஒரு ஹை ரேஞ்சில் பே பண்ணுவாங்க. ஓவராலாக கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்லாபில் வந்து இந்த சேலரி ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஒரு 1 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு லோ ரேஞ்சிலையும், 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மிட் ரேஞ்சிலையும், 5 இயர்ஸ் அபோவ் இருக்கிறவங்க அண்ட் ஸ்பெஷலி சம் ஸ்கில்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ரேஞ்சில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் கனடாவில் ஓவராலாக ஒரு லோயர் லெவல் ஓப்பனிங்க்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா $30 per hour கொடுத்துருக்காங்க. அண்ட் மீடியம் ரேஞ்சுக்கான சேலரி $46.41 போட்டிருக்காங்க. அண்ட் ஹையர் ரேஞ்சில் வந்து $70.88 per hourக்கு சர்வீஸ் இன்ஜினியருக்கு கனடாவில் ஆஸ் பர்
கெனடியன் கவர்மெண்ட்ஸ் லேபர் லா படி உங்களுக்கு இந்த சேலரி கொடுத்தாகணும். ஸோ ஆஸ் அ சர்வீஸ் இன்ஜினியராக இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு சேலரி வந்து ஃபிக்ஸ் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில ப்ரொவின்ஸில் ஹைலி டிமாண்ட் இருக்கும்போது அண்ட் நீங்கள் வந்து இந்த பிரிண்டிங் லைனில் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்போது நியூ பிரன்ஸ்விக் அப்படின்ற ப்ரொவின்ஸில் வந்து $79 per hour தரதா இந்த டேட்டாவில் போட்டிருக்காங்க. அண்ட் சம்டைம் நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக சில கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டபுள் த சேலரியாக இருக்கும். பிகாஸ் உங்களுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்க கவர் பண்ண மாட்டாங்க. அதனால் சேலரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் த அமௌண்ட் உங்களுக்கு சேலரியாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு சர்வீஸ் இன்ஜினியருக்கான சேலரி ஸ்ட்ரக்சர் கனடாவில். லாஸ்ட் டாபிக் 7th ஒன், ரெசியூமி டிப்ஸ். நீங்கள் கனடாவில் ஜாப் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களோட ரெசியூமி கனடியன் ரெசியூமி ஸ்டைலுக்கு உங்களோட ரெசியூமை நீங்கள் ரெடி பண்ணணும். ஆஸ் அ சர்வீஸ் இன்ஜினியராக உங்களுடைய ரெசியூமில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ சர்வீஸ் இன்ஜினியராக நீங்கள் இந்த பாஸ்ட் 3 to 5 இயர்ஸாக என்ன பிராண்ட், என்ன மாடல், என்ன மாதிரியான பிரிண்டர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்களோட ரெசியூமில் ஹைலைட் பண்ணி காட்டணும். அண்டு எத்தனை பிரிண்டர்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் அண்ட் கமிஷனிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஆட் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே இந்த பிரிண்டரில் நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெஷல் ட்ரைனிங்கோ இல்லை வந்து கோர்ஸ் சர்டிஃபிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயிலை கண்டிப்பாக உங்களோட ரெசியூமில் ஆட் பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ண பிரிண்டர் எந்த இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்டில் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எத்தனை பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் எத்தனை பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அண்ட் ஹெவி எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன மாதிரியான பிரிண்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பற்றின ஒரு சின்ன டீட்டெயிலும் உங்களோட ரெசியூமில் இருக்கணும். ஸோ நீங்கள் கனடா மாதிரியான கண்ட்ரீஸுக்கு ஜாப் அப்ளை பண்ணும்போது மறக்காமல் லாங்குவேஜ் ஸ்கில் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ் மாதிரியான இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் அந்த லாங்குவேஜை வந்து ஹைலைட் பண்ணி உங்களோட ரெசியூமில் போடுங்க. ஸோ இப்போ நாம் பார்த்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களோட ரெசியூமில் ஹைலைட் பண்ணும்போது உங்களை ஒரு இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ ஆஸ் அ சர்வீஸ் இன்ஜினியராக நீங்கள் ஒரு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். பிஇ இன்ஜினியரிங் இல்லைனா டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், மெக்காட்ரானிக்ஸ் மாதிரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் முடிச்சிருக்கணும். பக்காவான ஒரு ரெசியூம் இருந்ததுன்னா இது மாதிரியான சர்வீஸ் இன்ஜினியரிங் ஜாப் ஓப்பனிங்க்கு ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணி கனடாவில் ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.